இப்ப செங்கோட்டையன் இவ்வளவு தூரம் எடுக்கிறதுக்கு காரணம் பேக்ரவுண்ட்ல வேற யாருன்னா இருக்கிறாங்களா? இப்ப செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் அவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த எப்பவுமே இந்த டாமினன்ட் ரோலை பிளே பண்ண மாட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஷயம் எல்லாம் பண்றாருல, இதனால யாருக்கு லாபம் வரும்னு நினைக்கிறீங்க? இபிஎஸ் அவர்கள் இறங்கி வரவே முடியாது. அப்படி இறங்கி வந்தா மீடியா என்ன சொல்லும்? பயந்து வழிக்கு வந்துட்டாரு, செங்கோட்டையன் அவர்கள் காரியத்தை சாதிச்சிட்டாரு. யாருமே இது வரைக்கும் எனக்கு சந்திக்கலன்ட்டு சொன்னாரு இல்ல எம்ஜிஆர் பர்த்டே அப்ப யாரு? இபிஎஸ். மீடியால ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற பிளானோட பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். பார்ட்டியை அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு எதிராக நிக்கிறவங்களெல்லாம் ஓரம் கட்டியிருக்காரு. ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிறப்ப திமுக ஜெயிச்சதே ஹிஸ்டரி கிடையாது சார். சோ இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏத்துக்காத ஒருத்தரை எப்படி அவர் கட்சிக்குள்ள அவர் அலோவ் பண்ணுவாரு? உன்னங்கிட்ட ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தை காலில் கூட விழுகிற என்னை சேர்த்துக்கணும். இப்ப ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் எக்ஸ் சிஎம்மா இருந்தவர், பலமுறை சிஎம்மா இருந்தவர். பிஜேபியை பொறுத்தளவுல இபிஎஸ் சீண்ட கூடாது அப்படின்றத கவனமா இருக்காங்க. 2026 அப்ப அரசியலே நீங்க இல்லாம போவீங்க, இபிஎஸ் இல்லாம போயிடுவாரு. அதிமுகவை டம்மி ஆக்கணும், அதனுடைய பவர் குடிக்கணும், அப்பதான் நம் திமுக வெற்றி பெறும்ட்டு ஸ்டாலினுடைய மூவ் இதுல இருக்கலாம் இல்ல சார்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பத்திரிகையாளர் கேப்ரியல் அவரை சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், செங்கோட்டையன் கொளுத்தி போட்டுட்டாரு எடப்பாடிக்கு எதிராக? பெருசா ஒன்றும் கொளுத்தி போடலன்னு நினைக்கிறேன். என்னன்னா எதிர்பார்த்த விஷயம் தான், பெரு சர்ப்ரைசிங்கான விஷயம் எதுவும் பேசல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற பாயிண்ட் தான் அவர் திரும்ப பேசுறாரு. இது புதுசு கிடையாது. ஏற்கனவே சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அப்புறம் இன்னும் நிறைய பேரும் இதே விஷயத்த பேசியிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா 10 நாள் கெடு. அந்த விஷயம் முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அந்த 10 நாளைக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலைன்னா ஒற்றை கருத்து உள்ளவங்க நாங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கிறேன். ஆனா இப்ப இபிஎஸ் அவர்கள் இறங்கி வருவாரா, இந்த 10 நாள் கெடுவை அவரு சீரியஸா எடுப்பாரா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி இதே அழுத்தத்தை வேற நிறைய தலைவர்கள் போட்டிருக்காங்க. சசிகலா அவர்களும் இதே கோரிக்கையை வச்சு அழுத்தம் போட்டாங்க, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அழுத்தம் போடும் போதும் இபிஎஸ் அவர்கள் பின் வாங்கல. ஸோ இப்ப செங்கோட்டையன் அவர்கள் புதுசா இப்ப போட ஆரம்பிச்சிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களோட இந்த அழுத்தத்துக்கும் இபிஎஸ் அவர்கள் பின் வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். சார், நீங்க ஓபிஎஸ் போட்ட அழுத்தத்துக்கும் சசிகலா போட்ட அழுத்தத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? இருக்கு. இவர் எம்ஜிஆர் உடைய ஏறக்கூடிய 53 வருஷமா இதுல பயணிச்சுட்டு இருக்கா சார். ஒரு சாஃப்டான கேரக்டர். இது வரைக்கும் யாருமே அதிர்ந்து பேசுறது இல்லை. இன்னும் கேட்டா அதிமுகவில் இருக்கின்ற எல்லாருமே கருணாநிதி குடும்பத்தை எவ்வளவு கழுவி ஊத்தும். ஆனா இது வரைக்கும் இவர் ஊத்தல சார். அப்போனா இதுல உண்மை இருக்குல்ல? அங்கதான் பிரச்சனையா இருக்குன்ற. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டரா இருக்காரு. ஒரு ரஃப்பான கேரக்டரா இருந்தாருன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான அழுத்தம் போட முடியும். இப்ப செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் அவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த எப்பவுமே இந்த டாமினன்ட் ரோலை பிளே பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்ப ஓபிஎஸ் அவர்கள் எப்பவுமே இன்னொருத்தவங்களோட ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் இருந்திருக்காரு. ஆமா சார். ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்திருக்காரு, இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்களும் அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல். ரெண்டாவது இன்னொன்னு, நீங்க 10 நாள் கெடு அப்படின்னு நீங்க போடுறீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் இறங்கி வரவே முடியாது. அப்படி இறங்கி வந்தா மீடியா என்ன சொல்லும்? பயந்து வழிக்கு வந்துட்டாரு, செங்கோட்டையன் அவர்கள் காரியத்தை சாதிச்சிட்டாரு, அழுத்தம் போட்டு இபிஎஸ் வழி கொண்டு தான் சொல்லுவாங்க. இப்ப தேர்தல் நடக்கிற சமயத்துல அதிமுக இது ஆயிடும்ல சார்? ஆமா, ஏன்னா அங்க உள்ளுக்குள்ளே 2ஆம் கட்ட தலைவர் எல்லாருமே புகஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் எல்லாருக்குமே அப்படின்னு சார் சொல்றாரு. இவர் எடுத்ததுன்னா நான் பிடிச்ச முசலுக்கு 3 காலு. பாஜகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்ததுப்ப ஓபிஎஸ் அது முடிஞ்சு போன கதை. அதே டிடிவி தினகரன் அது என்டிஏ கூட்டணி பார்த்துக்கோ அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அதே மாதிரி இல்ல இப்ப போட்டு உடைச்சிட்டாரு இல்ல. 2024, 21 இது 6 பேர் போய் சந்திச்சு போட்டு வெட்ட வழிய போட்டுட்டாரு இல்ல சார்? யாருமே இது வரைக்கும் எனக்கு சந்திக்கலன்ட்டு சொன்னாரு இல்ல எம்ஜிஆர் பர்த்டே அப்ப யாரு? இபிஎஸ். இல்ல இப்ப
செங்கோட்டையன் அவர்கள் சைட்ல இருந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்ற பாயிண்ட்டை பேசுறார். இது செங்கோட்டையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்து நமக்கு தெரியாது, எக்ஸாக்டா என்ன பேசினாங்கன்னு தெரியாது, அதுக்கான ஆடியோ வீடியோலாம் நம்ம பார்க்கல. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை அவரு முன்வைக்கிறார். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஷயம் எல்லாம் பண்றாருல, இதனால யாருக்கு லாபம் வரும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு சார்? திமுகவுக்கு தான் லாபம். திமுகவுக்கு தான் லாபம். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீசன் பொலிட்டீஷியன், எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டீஷியன், அவருக்கும் இது தெரியும். தெரிந்தும் ஏன் இதை பண்றார் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் இதை மீடியால ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற பிளானோட பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா முடிச்சிடறேன். சில நாட்களுக்கு முன்னாடி அவர் இதை பேசுறாரு. 5ஆம் தேதி நான் ஓப்பனா பேசுவேன், விஷயங்களை போட்டு உடைப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ அன்னையில இருந்தே இது ஒரு பேசு பொருளா இருக்கு. அப்புறம் 5ஆம் தேதி வந்தாச்சு. 5ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 10 நாள் கெடு. இப்ப மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு 5 நாள் இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 நாள் கெடு வருது இல்ல, அதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருவாங்க. 5 நாள் இருக்கு, 4 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு, 2 நாள் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் 10 நாள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பண்ணுவார் இல்லையா, அப்புறம் அதுக்கும் ஹைப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த சீரியல்லாம் பார்த்தோம்னா ஒரு எபிசோட் முடியும் போது ஒரு ஹைப் கொடுப்பாங்கல்ல, ஒரு சஸ்பென்ஸ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெகா சீரியல் மாதிரி இதை கண்டினியூஸா கொண்டு போய்கிட்டே இருக்காரு. இதுல இருந்து அது, அதுல இருந்து இதுன்னு கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போக முடியாது இப்ப கால சூழ்நிலை. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 7 மாசம் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இபிஎஸ் இறங்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப ஆயிடுச்சு இல்ல, இதுவும் பக்கம் இல்ல. இதுக்கு எப்படி இபிஎஸ் இறங்குவார்? முதல்ல இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு இபிஎஸ் அவர்களோட ரீசன்ட் விக்டரி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வெற்றி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, பார்ட்டியை அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு எதிராக நிக்கிறவங்களெல்லாம் ஓரம் கட்டியிருக்காரு. ஸோ இப்போ நான் அதை சொல்லும் போது யாரெல்லாம் ஓரம் கட்டியிருக்காரு? ஓபிஎஸ் ஓரம் கட்டியிருக்காரு, சசிகலா அவர்களை ஓரம் கட்டியிருக்காரு, டிடிவி அவர்களை ஓரம் கட்டியிருக்காரு. யாரெல்லாம் இபிஎஸ் சேலஞ்ச் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டியாச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திரும்பி அவங்களெல்லாம் உள்ள விடணும்னு சொல்றீங்க. சோ இப்ப இது கரெக்டா தப்பான்னு நான் உள்ள போல. ஆனா இப்ப இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் ஓரம் கட்டி பார்ட்டியை என் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்திருக்கேன். திரும்ப அவங்கள உள்ள கொண்டு வந்தா எனக்கு என்ன லாபம் தானே அவர் பாப்பாரு. சரி. ஆனா வெற்றி, அதிமுக உடைய வெற்றி என்ன சார்? தொடர்ந்து தோல்வியில தானே சந்திச்சுட்டு வர்றாரு. அதுவும் எப்பயுமே அதிமுக கண்டினியூட்டா 10 வருஷமா எதிர்கட்சியா இருந்தது கிடையாது. அது திமுக தான் அதே மாதிரி. ஏன்னா எம்ஜிஆர் பிறகு 13 வருஷம், ஜெயலலிதா பிறகு 10 வருஷம், இது அதே மாதிரி இருந்தது கிடையாதுல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்துரும்ட்டு தானே பயப்படுறாங்க. இப்ப ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிறப்ப திமுக ஜெயிச்சதே ஹிஸ்டரி கிடையாது சார். அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப எந்த தலைவரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட பிரதான நோக்கம் என்னவா இருக்கும்னா, நம்ம இடத்தை தக்க வச்சுக்கணும். முதல்ல நான் தலைவரா இருக்கணும், எனக்கு சேலஞ்ச் இருக்கக்கூடாது. என்ன யாராவது சேலஞ்ச் பண்ணா அவங்கள நான் ஓரம் கட்டணும். இது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் பண்ற சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் தான் கட்சியை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ இப்ப ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரு இபிஎஸ் அவர்களை ஒரு லீடரா ஏத்துக்கல, சிஎம் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணலையே. அவரு ஃபியூச்சர் சிஎம்மா ஓபிஎஸ் வந்து பார்க்கல இபிஎஸ் இல்லையா. ஸோ அப்படி இருந்தாலே, சோ இபிஎஸ் ஓட லீடர்ஷிப்பை ஏத்துக்காத ஒருத்தரை எப்படி அவர் கட்சிக்குள்ள அவர் அலோவ் பண்ணுவாரு? சோ ஓபிஎஸ் எந்த டிமாண்டும் நான் வைக்கலன்றாரு. ஆனா இந்த நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? இபிஎஸ் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டாரா? இல்ல ஏத்துக்கலையே. இப்ப வந்து ஏத்துக்கிற வேண்டிய நான் எனக்கு எந்த போஸ்டிங் வேணும், எந்த இதுவும் என்ன அதிமுக சேர்த்துக்கிட்டா போதுன்னு தானே சொல்லியிருக்காரு. இல்ல சார், இப்ப அதிமுக நீங்க என்ன சேர்த்துக்குங்கன்னு அவர் சொல்றாரு. ஆமா சார். ஆனா இபிஎஸ் அவர் தலைவரா ஏத்துக்கிட்டாரான்னு நான் கேக்குறேன். அப்படி ஏத்துக்கலன்னா எப்படி இபிஎஸ் ஆல ஓபிஎஸ் அகாமடேட் பண்ண முடியும் சார்? சொல்ல முடியாது. இப்ப ஒண்ணுமே இல்லாத நிராகதி சார். ராமாயணத்தில் எப்படி ராவணன் அனைத்து ஆயுதங்களும் நிராயுத பாணி இருக்கு, அந்த நிராயுத பாணி சார் இப்ப யாரு? ஓபிஎஸ். சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் சார், எல்லாரும் பேசும்போது ஜஸ்ட் கட்சியில சேர்த்துக்கிட்டா போதுன்றது வெளியில பேசுறது. யாருமே சாதாரணமா ஜஸ்ட் என்ன கட்சியில சேர்த்துக்குன்னு போக மாட்டாங்க. நாளைக்கே சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா அவங்க சும்மா தொண்டர்களா வந்து சேர மாட்டாங்க, பார்ட்டி மெம்பரா வந்து சேர மாட்டாங்க. அவங்கள நீங்க அகாமடேட் பண்ணணும், அவங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய லீடர்ஸ்ல. இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் எக்ஸ் சிஎம்மா இருந்தவர், பலமுறை சிஎம்மா இருந்தவர். டிடிவி ஒரு பெரிய லீடரா இருந்தவர். சசிகலா அவர்கள் ஒரு காலத்துல பவர் சென்டரா இருந்தவங்க. இந்த பப்பட் ஷோல எல்லாம் அந்த ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தவங்க. ஆனா ஓபிஎஸ் எப்படி அவங்கள அகாமடேட் பண்ண போறீங்க நீங்க? சார் அது வந்த பிறகு சரி. ஆனா இப்ப இன்னும் 7 மாசத்துக்குள்ள இந்த அதிமுக
ஒன்று சேர்ந்ததை வெற்றின்ட்டு அந்த நிலைமைக்கு வந்துருச்சு இல்லை சார். ஒன்றுபட்ட அதிமுக வேணும் வேணும்டா அடிமட்ட தொண்டர்கள் வந்து எல்லாருமே இது பண்றாங்கல்ல. ஸோ ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னா சொல்றது ஈஸி, எல்லாருமே சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா எல்லாரையும் எப்படி அகாமடேட் பண்ண போறீங்க அப்படின்றது ஒண்ணு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும், அது சாத்தியமான்றது ஒண்ணு. ரெண்டாவது, இபிஎஸ் அவர்களோட வெற்றியே என்னன்னா இவ்வளவு நாட்களா இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி பார்ட்டியை அவரோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. நாளைக்கு அதை அவரே உடைக்க மாட்டார். அவர் செஞ்ச இந்த விஷயத்த அவரே உடைச்சு அவருக்கு புதுசா அவரே சேலஞ்சை கிரியேட் பண்ணிக்க மாட்டார். நான் சொன்னது போல சசிகலா அவர்களா இருக்கலாம், டிடிவி அவர்களா இருக்கலாம், ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், இவங்க எல்லாமே இபிஎஸ் சேலஞ்ச் பண்ற ஸ்ட்ரென்த் உடைய தலைவர்கள். சோ அத அவர் விரும்ப மாட்டார் அப்படின்றத. டிடிவி வர மாட்டார் சார், ஏன்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார் சார். ரைட். சசிகலா அப்படி சேர்த்தா கூட 2027 அப்புறமா தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். அப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க நிப்பாங்களா? இது உண்டு. இப்ப வந்து ஓபிஎஸ் ஒண்டிதான் அந்த ப்ராப்ளமே இருக்கு. அவரை நம்பி உள்ள பழைய மனோஜ் பாண்டியன், புகழேந்தி, கேசி பழனிசாமி இப்படிதான் அவங்களுக்கு எந்த டிமாண்டும் வைக்கல, எங்களை சேர்த்துக்கோங்கன்ட்டு. உன்னங்கிட்ட ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தை காலில் கூட விழுகிற என்னை சேர்த்துக்கோண்டு அவளை இறங்கி வந்திருக்காங்க சார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப ஒன்றுபட்ட அதிமுக நிறைய பேர் பேசுறாங்கல்ல, அவங்களோட நோக்கம் என்ன? கட்சி நல்லா ஜெயிக்கணும், 26ல அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும்ன்றதான் அவங்களோட நோக்கம். ஆமா சார். இந்த நோக்கம் இபிஎஸ்க்கு இருக்காதா? இபிஎஸோட நோக்கம் வேறவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும். அப்படிதான் ஜெயலலிதா விட்டு சென்றது 42%. இன்னைக்கு எவ்வளவு சார்? 19% சார். சிம்பிளா நான் கேட்கிறேன் சார், இப்ப நீங்க சொன்னது போல இவங்களுக்கு அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கம். இதே தானே இபிஎஸோட நோக்கமாகவும் இருக்க முடியும். இபிஎஸ் பொறுத்தளவுல இவங்க எல்லாத்தையும் விட அவருக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த அவசியம் இபிஎஸ்க்கு இருக்கு. மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இவருக்கு இருக்கு. இழப்பும் இவருக்கு தான் அதிகமா இருக்கும், ஏன்னா அவரு தான் கட்சி தலைவரா இருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. இப்பவே அவர் கேம்பெயின் போயிட்டு இருக்காரு. 100 தொகுதிகளை அவரு 100 தொகுதிகளை மேல அவர் கவர் பண்ணியிருக்காரு. இவ்வளவு சீக்கிரமா அவர் போறாருன்னா இந்த எலெக்ஷன் அவர் ரொம்ப சீரியஸா பாக்குறாரு. கண்டிப்பா ஜெயித்தே தீரணும் அப்படின்ற ஆம்பிஷன்ல தான் அவரு செயல்பட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிச்சுக்கிறேன், இந்த அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவங்களெல்லாம் உள்ள அலோவ் பண்ண வேண்டாம்னு யோசிக்கிறாருன்னா அது காரணம் இருக்குல்ல. காரணம் இல்லாம பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க சொல்றது அந்த வெற்றியே, அதாவது முதல்வர் ஆன தகுதியோ வெற்றியோ இபிஎஸ் கிடைக்காது சார். ஏன்னா சவுத்து கைவிட்டு போயிடுச்சு. 2021 ஏறக்குறைய அங்க போயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல 6 தொகுதி தான் வின் பண்ணாங்க, 60 தொகுதியில. ஏறக்குறைய டிடிவி தினகரனால 23 தொகுதி ஸ்பாயில் ஆச்சு. 2024 பாராளுமன்ற தொகுதியில 7 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு. அதுல 5 வந்து சவுத்து. அப்படி இருக்க முக்குளத்தோர் ஓட்டு இப்ப தேவைப்படுது. நயினார் நாகேந்தர் இருந்துட்டா வந்துருமா? சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன் சார், இப்ப 26ல ஏடிஎம்கே ஜெயிப்பாங்களா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் ஏன் இந்த கட்சிக்கு வெளியே இருக்கவங்கள உள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற விஷயத்த கேட்டீங்க. அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய கணக்குகள்லாம் சொன்னீங்கல்ல. ஆமா சார். இந்த கணக்குகள்லாம் என்ன உங்களை விட அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். சோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் அதை பண்ணல. சோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, கரெக்டோ தப்போ அவருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவர் இன்னைக்கு பார்ட்டியோட தலைவரா இருக்காரு. ஸோ ஏடிஎம்கேன்ற பார்ட்டி அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றது அவரோட பிரதான எண்ணமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆட்களை கட்சிக்குள்ள அலோவ் பண்றத அவரு விரும்ப மாட்டார். ரெண்டாவது, இப்ப நீங்க சவுத்தை பத்தி பேசுனீங்க இல்லையா, அது அப்கோர்ஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்க டேட்டா வச்சு பார்த்தா நீங்க சொன்ன விஷயங்கள் கரெக்ட். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, 21ல நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதே இது 26ல நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன் நான் சொல்லிடுறேன். இப்ப 21 பொறுத்தளவுல ஏடிஎம்கேவுக்கு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, இப்ப டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ரெண்டாவது, தேவர் கம்யூனிட்டியோட வாக்குகள்
21ல ஓபிஎஸ் அவர்களுக்கு, அப்புறம் இவங்க டிடிவிக்குலாம் போகுது. 24ல ஓபிஎஸ்க்கு போகுது. ஆமா சார். 21ல இவங்களுக்குலாம் போகுது. டிடிவி தினகரன் அவர்களுக்குலாம் போகுது. ஆனா இப்ப அந்த வாக்குகள் அங்க போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நமக்கு அதிமுகல ஸ்பேஸ் கிடைக்கல, சோ புதுசா ஒரு அரசியல் சக்தி உருவாக்கணும்னு தான் ஓட்டு போடுறாங்க. அது நடந்துதா? நடக்கல. சோ இப்ப டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்களால நமக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியல, பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியல. சோ திரும்ப திரும்ப அங்கேயே ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க, வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு மூவ் ஆக பிளான் பண்ணுவாங்க. ஆனா முக்குளத்தோர் அந்த சமுதாய ஓட்டு எப்பயுமே அதிமுகவுடைய எம்ஜிஆர்ல இருந்து அந்த இது சார், அவங்க எப்பயுமே மாறினது கிடையாது. இப்பதான் 2021 2024 அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றதுனால அது போச்சு. இப்ப நீங்க அங்க எடுத்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன் கொங்கு மண்டலம், அங்க பாத்தீங்கன்னா அங்க செந்தில் பாலாஜி இருக்காரு, முத்துசாமி இருக்காரு, இப்ப செங்கோட்டையன் இது வீக் இது பண்ற, அங்கேயும் அண்ணாமலை இருக்கிறார், அங்கேயும் வீக் ஆகுது இல்ல. ஏறக்குறைய 53 தொகுதி அங்க வின் பண்ணாங்க. தெரியல, எனக்கு வீக் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா இப்ப ஒண்ணு கமல்ஹாசன் ஃபேக்டர் டிஎம்கேக்கு அட்வான்டேஜஸா இருந்தது 21-19லலாம். கமல்ஹாசனோட ஃபேக்டர் வந்து, ஏன்னா கமல்ஹாசன் ஓட்ட பிரிச்சார். கமலஹாசன் டிடி தினகரன் மெயினா பிரிச்சாரு. நான் வெஸ்ட் சொல்றேன், கொங்கு பகுதியை பொறுத்தளவுல கமல்ஹாசன் அங்க ஓட்ட பிரிச்சாரு. ரெண்டாவது அங்க 24 பொறுத்தளவுல அலைன்ஸும் இல்ல, ஏடிஎம்கே தனியா பிஜேபி தனியா நின்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கமல்ஹாசன் ஃபேக்டர் கிடையாது. ரெண்டாவது ஸ்பிளிட் ஆகிருந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இப்ப ஒன்னு சேர போகுது, பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர போறாங்க. சோ கொங்கு பகுதியை பொறுத்தளவுல என்னோட கணிப்பு என்னன்னா ஏடிஎம்கேவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப கமல்ஹாசன் ஃபேக்டரும் இல்ல, ரெண்டாவது ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸும் கன்சாலிடேட் ஆகுது. சோ டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொங்கு பகுதியில இருக்கு. சவுத் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு பெரிய சிக்கலா இருக்குன்றது எனக்கு தெரியல, பட் சவுத்ல அவங்களுக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. அப்பனா இப்ப எடுக்கிற செங்கோட்டையனுடைய ஸ்டெப் கரெக்ட் தானே? மொத்த பேர் இணையணும், அதுல ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், அப்புறம் டிடிவி தினகரன் வந்துடுவாரு, அப்புறம் அந்த ஓட்டு திருப்பி வருது இல்ல சார்? சரி, இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல இவ்வளவு நாளா ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற அந்த அஜெண்டாவை அவர் ஏற்க மறுக்கிறார். பல ஆண்டுகளா இந்த கோரிக்கையை பல பேர் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரு இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனை வரும்போது பிஜேபியும் ரிவர்ஸ் போறாங்க. பிஜேபியை பொறுத்தளவுல 24ல ஓபிஎஸும் டிடிவியும் பிஜேபியோட டிராவல் பண்றாங்க, பிஜேபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, பிஜேபிக்கு உதவி இருக்காங்க. இப்ப 26ல பிஜேபி இவங்க ரெண்டு பேரையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? பிஜேபியை பொறுத்தளவுல இபிஎஸ் சீண்டக்கூடாது அப்படின்றத கவனமா இருக்காங்க. சோ இந்த ஒரு இஷ்யூ வரும்போது இபிஎஸ் அவர்கள் ரொம்ப கவனமா இருக்காரு, வேற வெளியே இருக்க ஆட்களை உள்ள விடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல. அதுக்கான காரணங்கள் அவருக்கு இருக்கும். நமக்கு பொலிட்டிக்கலா நமக்கு பெருசா தெரியாது, ஆனா பேக்ரவுண்ட்ல சில ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் அவருக்கு இருக்கும். அதனாலதான் அவர் உள்ள விடல. இந்த விஷயம் செங்கோட்டையன் அவர்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் அவர் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு. செங்கோட்டையன் அவர்கள் இப்படி 10 நாள் கெடு முன்வைக்கிறதால இபிஎஸ் அவர்கள் 100% ரிவர்ஸ் போறது கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் அப்படின்னு ஒரு கெடு வச்சிருக்காரு. சோ இப்ப இபிஎஸ் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இறங்கி வந்து ரைட் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல, அவரு ஸ்டெப் எடுக்க சொல்றாரு. 10 நாளுக்குள்ள நீங்க ஸ்டெப் எடுக்குன்னு தான் சொல்றாரு. பண்ணுவாரான்னு கேக்குறேன். சார் பண்ணிதான் ஆகணும், இல்லப்பா நீங்க கண்ட கனவு நனவாகாது. கடைசியில 2026 அப்ப அரசியலே நீங்க இல்லாம போவீங்க, இபிஎஸ் இல்லாம போயிடுவாரு. இப்பதான் நீங்க பேசுறது என்ன பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசுறீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்க பேசுறீங்க. இபிஎஸ் அவர்களுக்கு எது நல்லதுன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன், இபிஎஸ் அவர்களுக்கு எது நல்லதுன்றது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு பெரிய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம வரக்கூடிய செய்திகள் வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். அவருக்கு அதை தாண்டியும் வேற அரசியல் தெரியும். இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அதுவும் தவறு. என்ன அர்த்தத்துல தவறுன்னு நான் சொல்றேன்னா, கட்சிக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஓகேவா? பார்ட்டி டிசிப்ளின் அதை சொல்லுவாங்க. இப்ப கட்சியோட தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த தலைமையோட ஸ்டாண்டுக்கு உட்பட்டு தான் தொண்டர்கள் செயல்படணும், மற்ற தலைவர்கள் செயல்படணும். கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், அந்த ஸ்டாண்டை மீறி அதுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை நான் எடுப்பேன், அதை பப்ளிக்கா போய் நான் சொல்லுவேன்னா அது கட்சியோட தலைமையை நீங்க டைரக்டா சேலஞ்ச் பண்றீங்க. அது கரெக்டான ஒரு விஷயம். நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான விஷயத்த ஜெயலலிதாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, எம்ஜிஆரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்டாலினும் அலோவ் பண்ண மாட்டாரு, கருணாநிதி அவர்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல முடிச்சுக்கிறேன். முதல்ல இந்த பார்ட்டி டிசிப்ளினை மீறி செயல்பட்டது முதல்ல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இன்னொரு விஷயம் சொல்றேன். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா,
10 நாள் கெடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது செகண்ட் மிஸ்டேக். எந்த ஒரு லீடரும் நீங்க 10 டேஸுக்கு டைம் கொடுத்து இதை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறாங்கன்னா அங்க செங்கோட்டையன் ஸ்ட்ராங்கா தெரிவாரா, இபிஎஸ் ஸ்ட்ராங்கா தெரிவாரா? செங்கோட்டையன் சொல்லி இபிஎஸ் வழி கொண்டு தரன்ற மாதிரி தான் ஆகும். சோ அதை அவரு பண்ண மாட்டார். நிஜமாவே பண்ணணும்னு நினைச்சா கூட 10 நாள் கெடு நீங்க சொன்னீங்கன்னா ஒருத்தர் இறங்கி வரமாட்டார். சரி சார், நீங்க இல்ல இவங்களாம் சேர்க்க மாட்டாரு இப்படிலான்ட்டு. அதே எம்ஜிஆர் எஸ்டி சோமசுந்தர் இருந்தாரு, எம்ஜிஆருக்கு எதிராக கவர்னர் கிட்ட ஊழல் பட்டியல் கொடுத்தாரு. அப்படி இருந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படி இருந்து அவரை திருப்பி ஒன்னா செத்துட்டார் சார். அதே மாதிரி 1989 அதிமுக இரண்டாக உடையும் போது ஜானகி பக்கம் ஆரம் வீரப்ப இருந்தாரு, பண்டுற்றி இருந்தாரு, அவங்களெல்லாம் செத்துக்கிட்டாங்க சார். இப்ப நான் அது சொல்றேன். இப்ப நான் எது பெஸ்ட் லீடர்? நீங்க சொல்றீங்க, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் எங்க கொண்டு வரேன்னா, அவங்க கட்சி தலைமையில் இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராக இன்னொருத்தர் ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. எந்த தலைவரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. சோ நான் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற விஷயத்துக்கு வருவோம். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேர் அகாமடேட் பண்ணிருக்காரு, வெளியே போன நாட்டுல கொண்டு வந்திருக்காரு, அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாருமே இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து மாறிட்டாங்கன்னு தெரியாது நமக்கு. அவங்க இன்னைக்கும் ஒன்னு சேரலாம்னு சொல்றாங்களே தவிர இவங்க எல்லாருமே இபிஎஸ் ஓட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட வந்து சேரும் போதும் சரி, ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து சேரும் போதும் சரி, அவங்க எல்லாமே அவங்களோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு வந்தாங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது கிளியரா அந்த இடத்துல அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அங்க அவர் ஓப்பனா சொல்ல. செங்கோட்டையன் அவர்களுமே இபிஎஸ் ஓட பேரை யூஸ் பண்ணல, அந்த பதவியோட பேரை தான் அவரு யூஸ் பண்றாரு. சோ இவங்களோட ஸ்டாண்ட் என்ன நமக்கு தெரியலையே. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? அது பாரதிய ஜனதா நயினார் நாகேந்திரன் சொல்லணும்னாரு. நயினார் நாகேந்திரன் தான் அதை கேட்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சோ இவரு டிடிவி தினகரன் அவர்கள் நிஜமாவே அவருக்கு இபிஎஸ் கிட்ட சங்கடம் இருந்தா இபிஎஸ் அவர்கள் அட்டாக் பண்ணும். அங்க அட்டாக் பண்றது நயினார் நாகேந்திரன் அட்டாக் பண்றாரு. ஆமா சார், அவருடைய கூட்டணியில இருக்காரு, என்டிஏ கூட்டணி இருக்காரு. சோ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள வரல அப்படின்றத எப்படி நம்ம இபிஎஸ் ஓட மிஸ்டேக்கா எடுத்துக்க முடியும்? எப்படி சார்? அப்படி கிடையாது. இப்ப வந்து இபிஎஸ் மிஸ்டேக் அவர் சில கெடு வச்சிருப்பாரு. ஏன்னா அமித்ஷா என்ன சொன்னாரு, அதிமுக உள்கட்சி விவகாரங்கள் நான் தலையிட மாட்டேன்ட்டு சொல்லிட்டாரு. கரெக்ட், புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப வந்து எப்பயுமே பாஜகவுக்கு இப்ப எது பெனிஃபிட்டோ அதுதான் பார்ப்பாங்க. சிம்பிள் சார். இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ அலையன்ஸ்ல தான் இருந்தார், இப்ப இல்லையா? அதுக்கு அவரு சைட்ல இருந்து வைக்கப்படக்கூடிய ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாரு, சங்கடத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு? வெளியே போறப்ப அவரு அட்டாக் பண்றது யார் அட்டாக் பண்றாரு? இபிஎஸ் இல்ல, அவர் அட்டாக் பண்றது நயினார் நாகேந்திரனை. சோ என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவரு நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. சோ அப்ப அவருக்கு பிரச்சனை இபிஎஸ் ஓட இல்ல, பிஜேபியோட இருக்குன்ற. ஆமா சார், ஆமா உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி மறைமுகமா வேற அர்த்தங்கள் இருக்கலாம், அதுல இருக்கலாம். ஆனா நமக்கு ஓப்பனா தெரியுது என்னன்னா, அவரு டைரக்டா ஃபிங்கர் எங்க பாயிண்ட் பண்றாருன்னா, விரல யாரை நோக்கி பாயிண்ட் பண்றாருன்னா பிஜேபி நோக்கி தான் பாயிண்ட் பண்றாரு. சார் அதே டிடிவி தினகரன் தான் அதிமுகவும் பிஜேபியும் அலைன்ஸ் வரப்ப இது வரவேற்கிற, வேணுமானால் நான் அதிமுக பிரச்சாரம் செய்யற, நாங்க போட்டியிட அவ்வளவு இறங்கி வந்தார் சார். அது எல்லாமே கரெக்ட் சார். ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து வெளியேறாரு. வெளியேறும் போது அதுக்கு வெளியேறதுக்கு முன்னாடி அவரு பிஜேபி நோக்கி சில கேள்விகளையும் கேட்கிறாரு. சோ அவருக்கு சங்கடம் ஏடிஎம் கிட்ட இல்ல, பிஜேபி கிட்ட தானே இருக்கு. அவர் என்ன திரும்ப நினைச்சாரு, அதிமுக வந்துருச்சு, நம்ம திருப்பி ஒன்னா சேர்ப்பாங்க, ஓபிஎஸ் எல்லாம் இதுன்ட்டு அப்படி ஒரு கணக்குல வச்சிருந்தார் சார். ஆனா பாஜகவுடைய நடவடிக்கை பார்த்தா எல்லாமே அவங்கள அகைன்ஸ்டா இருந்தது. இங்க ஜி.கே. வாசன், ஜி.கே. மூப்பனாருடைய டெத் ஆனிவர்சரிக்கு அவர் கூப்பிடவே இல்லை சார். ஏசி சண்முகம் கூப்பிடுறாங்க சார், விஜயகாந்த் கட்சி கூப்பிட்டாங்க சார், அவங்க அலையன்ஸ்ல இருந்து கூப்பிடவே இல்லை சார். அதெல்லாம் பாக்குறாரு இல்ல, ஓ நம்மளெல்லாம் இது பண்ணி கட்டுறாங்க இதுன்ட்டு அப்படி ஒரு. சரி சார்,
இப்ப வந்து செங்கோட்டையன் இவ்வளவு தூரம் எடுக்கிறதுக்கு காரணம் பேக்ரவுண்ட்ல வேற யாருன்னா இருக்கிறாங்களா? தெரியல, பேக்ரவுண்ட்ல ஃபோர்கிரவுண்ட்ல யார் இருக்காங்கலாம் தெரியல. ஏன்னா நம்மலாம் சாமானிய மக்கள், நமக்கு ஒன்றும் பெரிய சோர்ஸும் கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன், செங்கோட்டையன் அவர்களோட செயல்பாடுகள் இருக்குல்ல, இப்ப ஏற்கனவே ஒரு 4-5 நாளா ஒரு பேசு பொருளா இருக்கார். இப்ப இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10 நாளா அவர் பேசு பொருளா இருக்க போறார். அந்த 10 நாள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஏதாவது செஞ்சாருன்னா அதுக்கப்புறமும் அவர் ஒரு பேசு பொருளா இருக்க போறார். சோ செங்கோட்டையன் அவர்களோட இந்த செயல்பாடு யாருக்கு லாபகரமா அமையும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் லாபகரமா அமையும். ஏன்னா இப்ப இபிஎஸ் அவர்கள் ஒரு சைட்ல கேம்பெயின் போயிட்டு இருக்காரு, செங்கோட்டையன் அவர்கள் பேரலா அவர் கேம்பெயின் போகும்போது அவர் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு. சோ மீடியா அட்டென்ஷன் யாருக்கு கிடைக்கும்? செங்கோட்டையனுக்கு தான் கிடைக்கும். ஏற்கனவே இபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல மீடியா, இப்ப இதுவும் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த பக்கம் செங்கோட்டையனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவோட தலைவர் நான் தான் இபிஎஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அது ரொம்ப ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் எஸ்டாப்ளிஷ் பண்றார். இப்ப திரும்பவும் செங்கோட்டையன் இந்த போர்க்குடியை தூக்கும் போது என்ன ஆகும்னா, அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருக்கு, இபிஎஸோட லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்ல, சோ அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ், ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதுவும் அதிமுகவுக்கு லாபம் இல்ல, பேக்ஃபயர் ஆகும், திமுகவுக்கு லாபம். சோ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்களோட செயல்பாடு அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது, திமுகவுக்கு லாபம் தருது. அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவுதான் சொல்றேன், வேற எதுவுமே சொல்லலாம். செங்கோட்டையன் வந்து திமுகவை இயக்கலாம், பிஜேபியும் இயக்கலாம். ஏன்னா சென்ட்ரல்ல போயிட்டு நிர்மலா சீதாராமன் பார்த்திருக்காரு, அமித்ஷாவை பார்த்திருக்காரு, நான் போய் பார்த்ததுன்னு ஒத்துட்டு இருக்காரு. அப்பனா இப்ப வந்து ஓபிஎஸ் மூலமாக இப்படி ஒரு இது அதிமுகவை டம்மி ஆக்கணும், அதனுடைய பவர் குடிக்கணும், அப்பதான் நம் திமுக வெற்றி பெறும்ட்டு ஸ்டாலினுடைய மூவ் இதுல இருக்கலாம் இல்ல சார்? இப்ப என்ன வேணாலும் இருக்கலாம், அது எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பெரிய தலைவர்களோட எல்லாம் தொடர்பு கிடையாது. நம்ம நடக்கிற விஷயங்களை வச்சு பாக்குறோம். செங்கோட்டையன் அவர்களோட செயல்பாடுகளால யாருக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் லாபம். இது திமுக விரும்பி வேண்டி பண்றாங்களா இல்ல செங்கோட்டையன் அவரா இதை பண்றாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய க்ளோஸான நெட்வொர்க்லாம் நமக்கு எதுவும் கிடையாது, தொடர்புகள்லாம் நமக்கு கிடையாது. நம்ம நடக்கிற விஷயத்த சொல்றோம். செங்கோட்டையன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தால திமுகவுக்கு லாபம் தான்றத சின்ன குழந்தை கூட சொல்லும். இது சாதாரணமான ஒரு அடிமட்ட எல்லாமே அதுதானே விரும்புறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா ஈஸியா திமுக வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க சார். அதான் இது எடுக்கிறாரு. 2ஆம் கட்டத்தாலே அலையறோம் இதுதானே. இப்பதானே ஒருத்தரும் இது பண்ணுவாங்க. நீங்க அப்படி இருக்கிறப்ப செங்கோட்டையன் எடுக்கிற தப்பு அதிமுக தோப்போம், திமுக ஜெயிக்கும்ன்றது. ஆனா இவ செங்கோட்டையன் எடுக்கிற மொத்தம் ஒண்ணு சேர்ந்தா ஜெயிக்க. நான் வந்து செங்கோட்டையனோட அரசியல் நிலைப்பாடு தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அவருக்கு என்ன கரெக்ட்னு படுதோ அதை அவரு பண்றாரு. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, அவரோட இந்த அரசியலால இப்ப கையில் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதால யாருக்கு லாபம் அப்படின்ற கணக்கு மட்டும் தான் நான் போடுறேன். திமுகவுக்கு தான் லாபம். ஒண்ணு, செங்கோட்டையன் முன்னிக்கக்கூடிய இந்த கோரிக்கை இருக்குல்ல, இந்த கோரிக்கையை இபிஎஸ் ஏத்துக்க மாட்டார். இது சிம்பிளான விஷயம். சரி, இப்ப இது ஏத்துக்கலன்னா 2026 எடப்பாடி அவர்கள் அரசியலிருந்து காணாமல் போயிடுவார். அது நம்ம பிரச்சனை இல்ல சார், அவர் பிரச்சனை, இபிஎஸ் பிரச்சனை. நம்ம எதுக்கு அதை பத்தி கவலை? சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நீங்க சொல்றது செங்கோட்டையின் எடுத்த நடவடிக்கை தவறானது, அது அதிமுகவுக்கு பேக்ஃபயர் ஆகலாம், திமுகவுக்கு வெற்றியை தரலான்னு சொல்றீங்க சார். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.